நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரோட யாரோட அதிகமா இருக்கு, எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அதுல? பேசும்போது கம்மியாக தான் பேசுறீங்க, ஏன்னா ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன்? நம்ம சாப்பாட்டில் ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமானம் நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா? கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி. ட்ரெய்லர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ், பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ். அர்ஜுன் தாஸ் சொல்ல இப்போ இங்கே கூட நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ரெண்டு ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லலை, ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அர்ஜுன் சார், நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனாக இருக்காரு அவர். உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா, இல்லை எமோஷ்னலாக? வழக்கத்துல வந்து அதிகமா பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி. ஏன்னா பேச்சுவாக்கில் யாருமே அதிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் ஆல்மோஸ்ட் இதை பத்தின பேச்சே வருது. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? மௌனகுருமே அப்படித்தான். அந்த டைட்டில் வைக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக தான் இருந்தது. ரசவாதியுமே இருக்குது. இப்போ முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. 60s பிறந்தவங்க, 70s அதுக்கு போல் பிறந்தவங்க அந்த ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது. இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துட்டு இருக்கு இந்த வார்த்தை. இது ஏன் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. ரசவாதி ஆக்சுவலாக என்ன? இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க. இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க. மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறத, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறனால அதை ரசவாதின்னு வச்சுருக்கோம். அர்ஜுன் சார், நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனாக இருக்காரு அவர். உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா, இல்லை எமோஷ்னலாக? சார் இமோஷனும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் சார். ரொம்ப ஏன்னா என்எஸ்டிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதான் அப்போ மேடில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் May 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும். நாட் ஓன்லி வில்னா பட் as a lead, as different characters. Wishing you the best with it once again. நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரோட யாரோட அதிகமா இருக்கு, எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அதுல? நீங்க சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்கு சார், டானியோட இருக்கு. அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்க சொல்லுங்க. பேசும்போது கம்மியாக தான் பேசுறீங்க, ஏன்னா ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன்? இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன். ஏன்னா நாங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் படத்தில் நிறையா பேசியிருக்கேன். அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது. அது உங்களுக்கு பைனோ தெரிஞ்சிருக்கும். சாரி, அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசுறதுக்கு. நம்ம சாப்பாட்டில் ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமானம் நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை, இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது என் மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம் கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் நல்ல படம் வந்து எந்த மொழி, இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி. ட்ரெய்லர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ், பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ். இல்லை அதான் இப்போ ட்ரெய்லரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா, அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம். பட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான். ஏன்னா மிதினம் ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கெல்லாம் முன்னாடி.
அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போடுறது இருக்கும், ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும், காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்டர் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு விஷுவல் போஸ்டர் இது அவ்வளோ. அர்ஜுன் தாஸ் சொல்ல இப்போ இங்கே கூட நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் 2 ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது? அது நீங்கள் நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேர் கூடயுமா இருக்குது. ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறது வந்து என்னோட இது இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. இல்லை அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டாக வந்துட்டு போகுது. நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக இல்லை அது கதையில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள். மேடம் அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லலை, அவர் ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுமா? அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமா பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கோங்க எல்லாத்துக்கும். எனக்கு நேரில் பார்க்கும்போது he can do anything அப்படின்னு தோணுச்சு.